ரொம்ப நல்லா பண்ணீங்க. நாளைக்கு சொல்ல மாட்டேன். ரொம்ப நன்றி. வணக்கம் உதயவானவங்களுக்கும். ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் எல்லாமே உதய தான் பண்ணியிருக்காரு. இவங்க தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி லென்த்தாக போச்சு. பட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. நன்றி நன்றி. இந்த ப்ரோக்ராம் வந்து முழுக்க செஞ்சதே உதயவானம் தான். ப்ரோக்ராம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி அமுத்துனா ஒரு நம்பர் வர விஷயம் இதெல்லாம் ஃபுல்லாகவே அவரே டிசைன் பண்ணி பண்ணியிருக்காரு. அவரோட சாஃப்ட்வேர் தான் அது. 80% அவரோட ஒர்க்கு தான். சும்மா இங்கே இருந்து வளவரம் பேசுகிறது தான் என் வேலை. சரி, அடுத்து போயிடலாமா? நன்றி ஒரு நன்றி என் சார்பாக நன்றி. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஐ கால் ஆன் மை beloved brother, அவர் poet மிஸ்டர் முருகன். அடுத்ததாக தமிழ்ச்செங்கலோட புலவர் திரு முருகன் அவர்களே, ஆஸ்தான புலவர், ஆஸ்தான முருகன் அவர்கள் நடிக்கிறார். அவைக்கு நாம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனது சார்பாகவும் நம்மிடமிருந்து சிறிது காலங்களுக்கு முன்பாக இந்தியா சென்ற நமது மரியாதைக்குரிய இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் மரியாதைக்குரிய நமது அவர் டாக்டர் ஆர்வம் அவர் சார்பிலும் எனது சார்பிலும் இந்த நல்ல நன்னாளில் நல்ல நேரத்தில் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்து நம்முடன் வீணாவின் மூத்த குடிமகன் நீண்ட நாட்களாக நம்முடன் இருந்து பணிவு ஓய்வு பெற்ற பின்பும் கல்வி ஒளி என்ற அகல் விளக்கை ஏற்றுக்கொண்டிருக்கும் முனைவர் மேதகு பெருந்தகை ஜெவமாலை சார் அவர்களையும் அவரது திருமதியாரையும் வரவேற்று அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்றைய இந்த நல்ல வேளையில் இயற்கை என்ற தலைப்பிலிருந்து ஒரு கவிதை குறிப்பாக சில வகையை நான் உங்களுக்கு முன்பு சமர்ப்பித்து கடமைப்பட்டிருக்கிறேன். இயற்கை தாய் மழை முகத்தில் வந்து விளையாடும் கார்மேகங்கள், சங்கீதம் வாசிக்கும் மூங்கில் காடுகள், நீடு நிறை ஆடை கொடுத்தும் உயர் வானம், பசுமையை பிரசவிக்கும் நதிகள், உயிர்களை தாளாட்டும் தென்றல், ஒளி சிந்தும் சூரியன், கயல்கள் துள்ளும் கழனிகள், மகிழ்கள் அகவும் சோலைகள், குயில்கள் கூறும் காடுகள், மகரந்தம் நிறைந்த மலர்கள், பூமியை சலவை செய்யும் நிலா, பூமியை சலவை செய்யும் நிலா, பூகோளத்தை வெப்பமாக்கும் ஞாயிறு, வான் மீது நடக்கும் நட்சத்திர குழுமங்கள், மழை நீரில் குளித்து மேகங்களால் துடைத்துக் கொள்ளும் குன்றுகள், பூமியில் புரண்டோடி வந்து புத்துணர்வு ஊற்றும் நீரருவிகள், வானத்தை முத்தமிடும் மலை முகடுகள், ஆர்ப்பரிக்கும் ஆழ்கடல்கள், வண்ணங்களை பறைசாற்றும் வானவில்கள், பொன்னை உருக்கி திரட்டிய குண்டுமணிகளாய் இரவு நேரத்து வான் வெள்ளிச்சரம், பொன்னை உருக்கி திரட்டிய குண்டுமணிகளாய் இரவு நேரத்து வான் வெள்ளிச்சரம், எண்ண முடியாத எண்ணிலடங்கா வருடங்களாய் பச்சை பட்டுடுத்தி பசுமைக்குள் சரிகை கோர்த்து வெளியே போகாத என் பூமித்தாய், இத்தனை காலமாக அனைத்து உயிர்களுக்கும் உயிராய் இருந்து ஒரு சொட்டு பற்றி போகாத மகா சமுத்திரங்கள், மனித நாகரிகத்தின் தொட்டிலாக சீராட்டி வளர்த்த ஜீவ நதிகள், அழகின் ஆர்ப்பரிப்பாய் முத்தாரங்கள் சிந்தும் நீர் வீழ்ச்சிகள், இத்தனை காலம் மாசுபடுத்தியும் கோபித்துக் கொள்ளாது என்றும் புதிதாய் மாமலைகளின் தோல் சாய்ந்து மனிதமும் காரமுகில்கள், பூம்பொழி சோலைகள், பழமுதிர் பசுமை மரக் கூட்டங்கள், வசந்தத்தை வரவேற்கும் பாட்டு குயில்கள், கோடை வண்ணமூட்டு கலாவ மயில்கள், பச்சை கிளிகள், பல நூறு வகை பறவைகள், கோடி வகை புஷ்பங்கள், கொண்டாடும் 2 கோடி வண்டுகள், வண்ணமலர் கூட்டம் வாடகை இல்லா கலையரங்கம், எல்லாமே இயற்கை பெண்ணின் மனிதவளும் அழகு நாட்டியங்கள், அறிவியல் ஆயிரம் புதுமையை கண்டு மனித அறிவுக்கு பட்டை திட்டும் பட்டறையாகட்டும் தேவைதான். ஆனால் எந்த அறிவியலுக்கும் சுகமான இயற்கை தன்மைகளை படிக்க தெரியுமா? பிரமாண இந்த பிரபஞ்சத்தையும் மருத்துவனையும் விளைந்திருக்க செய்யும் தவிர ஒன்றுமில்லை. அந்த சூரியனை போல் அதிசயம் செய்ய அறிவியலால் முடியாது. நீ மனிதனாக இருக்க வேண்டியதெல்லாம் வழங்கிவிட்ட இயற்கை தாய்க்கு இனியாவது நன்றி கடனாக மரங்களை வளர்ப்போம், மழை வளம் பெறச் செய்வோம். வெறிகொண்டு அலைகிற மதங்களை ஒழித்து மதமே இல்லாத ஒரே இறைவழி ஏற்று மனிதத்தை போற்றி நல் மானுடனாய் வாழ்ந்திடுவோம். வளர்க தமிழ்ச்சங்கம், வாழ்க தமிழ்.
நன்றி நன்றி சொல்லணும். இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஐ மீன் இங்கே இந்த மாதிரி ஒரு 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 ஈவினிங் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு கேதரிங் வச்சுருக்கோம், பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் ஆளுங்க கிடைக்கிறதே கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரி கவிதைகள் வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக வந்துடாது. அதில் நம்ம தமிழ் சங்கத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்றது நமக்கான பெருமையான ஒரு விஷயம். அதுக்காக ஒரு கைத்தட்டு கவிஞருக்கு என்னுடைய காவியம் உள்ள பரிசளிக்கலாம். இதுபோல நான் 10 காவியங்கள் செய்திருக்கிறேன். இலங்கையை 44 வருடங்கள், இது நமக்கு பெருமைக்குரிய விஷயம். 44 வருடங்கள் சிங்களவர்கள் அதிகமாக வாழும் 80% வாழுகின்ற நாட்டிலே 44 வருடங்கள் ஒரு தமிழன் ஆட்சி செய்திருக்கிறான். அந்த பெருமையை நான் இந்த நூலில் செய்திருக்கிறேன். 1500 பாடல் கொண்ட ஒரு மரபு கவிதை நூல். புலவர் எப்படி வெளிவார தெரியல, அவருக்கு அவருடைய கவிதைக்காக நான் இதை அவருக்கு பயன்படுத்தேன். நான் எனது முகமுறையில் ஐயா கவிஞர் புலவர் அவர்களை பற்றி கூறியிருக்க வேண்டும். எனது அவசரப்பாடு நிலைப்பாட்டின் காரணமாக அவர்களை நான் வரவேற்க மறந்துவிட்டேன். எனது சிறந்தார்ந்த ஒரு தமிழுக்கு என் சிறந்தார்ந்த நன்றி கடன் எனது வணக்கத்தையும் மரியாதையும் அவர் காலையில் சமர்ப்பிக்கிறேன். கவிஞர்களுக்கு பைசா அதெல்லாம் கொடுப்பாங்க, அதை தவிர அவருடைய அறிவை கொடுத்துருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நன்றி. சீக்கிரம் நீங்கள் எழுதின கவிதையும் ஒரு புக்காக போகணும்னு கிடைக்கலாம். திருவள்ளுவரை இதை பற்றி சொல்லியிருக்கிற கல்வியை பற்றி செல்வத்தில் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. காரணம், மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது, ஆனால் கல்வி செல்வம் மட்டும்தான் என்றும் அழியாது. நாம் அழியும் போதும் தான் அதுவும் சேர்ந்து அழிவு என்பதற்காக எனக்கு நல்ல ஒரு புத்தகம் வந்து இந்த கவிதை எல்லாம் எல்லா காவியம் இது போன்ற காவிய புத்தகம் கிடைத்தது என் வாழ்க்கையில் ஒரு பெரும் விருதாக நான் கருதுகிறேன். நான் பெற்ற ஒரு பெரும் விருதாக பாக்கியமாக கருதுகிறேன். ஆகவே